நெறைய பேர் பேசுற மாரி கேட்டது. என்னடா ஏதோ ஆளுங்க நெறைய பேர் இருப்பாங்க போல இருக்குன்னு அந்த பக்கம் போய் பார்த்தேன். ஒரு 20, 30 பேர் எங்க மேல் தெரு சார்ந்தவங்க மட்டும் இருந்தாங்க. அங்க போய் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அவங்க கிட்ட போனேன். அங்க போய் பார்த்தா, நான் போனதுக்கப்புறம் இப்படி பேசுறாங்க. கீழ் தெருவுல இருக்கவங்க மட்டும் நல்லா இருக்காங்க. நம்ம மேல் தெருவுல இருக்கவங்க ஒரு சிலர் மட்டும் தான் நல்லா இருக்காங்க. நம்ம இனிமேல் வந்து நம்ம மேல் தெருவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில ஒரு தலைவர நிப்பாட்டணும். ஊர் தலைவரா நிப்பாட்டணும். அந்த தலைவரு நாம என்ன சொல்றாங்களோ அத மட்டும் தான் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர நம்ம நிப்பாட்டிக்கணும். அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, அந்த மாரி ஒரு ஆள நாம தேர்ந்தெடுக்கிறது நல்லது தான். அதனால கீழ் தெருவுல இருக்கவங்க மட்டும் செழிப்பா இருக்காங்க. தலைவர் வந்து அவனுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைவர் வந்து அவனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாரு. நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால நம்ம மேல் தெருவுல இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில ஒரு தலைவர நம்ம நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிரணும். எனக்கு இது ஆரம்பமே ஏதோ தப்பா இருக்கிற மாரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அவங்க உழைக்கிறாங்க, அவங்க முன்னேறுறாங்க. நீங்களும் உழைச்சு முன்னேற வேண்டியது தானே. எந்த தலைவரு அவரு எந்த தலைவரு கீழ் தெருவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது மாரிலாம் ஒண்ணும் இல்லையே! அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உனக்கு என்ன தெரியும் சின்ன பையன் நீ வாய மூடிடுறா! அப்படின்னு சொல்லி என்ன சத்தம் போட்டாங்க. சரி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் எங்க மாமா ஒருத்தர் என்ன சொல்றாரு, நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். நம்ம நிப்பாட்டுற ஆளுக்கு எல்லாரும் ஒப்புதல் தரணுமே! நம்ம மேல் தெரு சார்ந்தவங்க மட்டும் ஒப்புதல் குடுத்தா போதும்ல. தலைவரா வந்துருவாருல்ல நம்ம நிப்பாட்டுற ஆளு. சரிதான். நாம நிப்பாட்டுற தலைவருக்கு எல்லாரும் ஒப்புதல் தரணும்ல மேல் தெரு சார்ந்தவங்கலாம். அது எல்லார்கிட்டயும் சொல்லணும்ல. அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணாரு எங்க சித்தப்பா, அதுக்கு நம்ம எல்லாரையும் ஒரு தாள் சேர்க்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஒரு பூஜைய போடுவோம். பூஜைக்கு மாமா, மச்சான், அங்காளி, பங்காளி, மேல் தெரு சார்ந்தவங்க எல்லாரும் வரணும்னு சொல்லிருவோம். எல்லாரும் அங்க வருவாங்க. அங்க வச்சு இந்த விஷயமா பேசிப்போம். அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீங்க சொல்றது சரிதான்னு சொல்லி, அதுக்கப்புறமே ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு பூஜைய போடுறாங்க. குலதெய்வத்துக்கு பூஜைய போட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு முடிச்சது பிறகு, இவங்களுடைய கருத்த அங்க சொல்றாங்க. இப்படித்தான் நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். தலைவரா நிப்பாட்டலாம்னு நம்ம ஆளுங்கள சார்ந்தவங்கள ஒருத்தர் நிப்பாட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம மேல் தெருவை சார்ந்த அங்காளி, பங்காளிங்கள், மாமன், மச்சான் எல்லாரும் ஒப்புதல் தரணும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம வந்திருந்த எல்லாருமே ஒப்புதல் தந்துடுறாங்க. கூட்டமும் கலைஞ்சு போயிடுது.